கேரளால கந்துக்கடை வச்சிருக்கலாம், இல்ல வெளியூர்ல இருக்கலாம், வெளி மாநிலத்துல வெளிநாட்டில் கூட இருக்கலாம். ஆனால் ஒருவருக்கு ஒரு இடத்துல ஓட்டு போடணும். கள்ள ஓட்டு போட முடியாது, திருட்டு ஓட்டு. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு. இந்த உலகின் விஸ்வகுரு, இந்தியாவின் தீர்க்கதரிசி, மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தியாம் சிவபெருமானின் மறு அவதாரம், உலக அரங்கில் இந்தியாவின் புகழை உயர்த்திய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு 26 நாட்டுல உயரிய விருது வாங்கியிருக்காரு. சாதாரணமானவர் அல்ல, தெய்வத்தின் அருள் பெற்றவர் அவர். இந்த மாதிரி ஒரு இதை இன்னைக்கு 12 மாநிலத்துல இதை பண்ணியிருக்காங்க. இப்ப கூட பீகார்ல செஞ்சிருக்காங்க. இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு, தமிழக அரசும் மேற்கு வங்காளம் 2 மாநிலம் எதிர்க்கிறாங்க. இந்த இது வேண்டாம், ஏன்னா திருட்டு ஓட்டு போட முடியாது. திமுக காரங்களுக்கு மெயின் திருட்டு ஓட்டு போடணும். செத்தவங்க, இருக்கிறவங்க, போனவங்க, நம்ம பாரதிய கட்சிக்காரங்க ஓட்டியே போட்டுருவாங்க. அதனால இது வேண்டாம்னு சொல்லி அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்ல ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு மேற்கு வங்காளமும் எதிர்க்கிறாங்க. இது நல்ல முறை, இது ஒரு நல்ல சிஸ்டம். இது எல்லா ஒருத்தருக்கு ஒரு இடத்தில் தான் வாக்கு. நம்ம நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சாதாரணமானவர் அல்ல. நிறைய பேசலாம், நிறைய திட்டங்கள், தஞ்சீவன் திட்டம், இன்னைக்கு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கே போகுதுங்க. அதுல ஊழல் செய்ய முடியாது. குறைந்த விலையிலே மருத்துவம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் தான் அனைத்துமே. ஆனா மாநில அரசாங்கம் அதுல லேபிள் பண்ணிக்கிறாங்க. நாங்க தான் கொடுக்குறோம். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, விழிப்புணர்வு இருக்கு. நிறைய மக்கள் தெரிஞ்சிருக்காங்க. இந்த BLA2 என்பவர் 253 பூத் அரவாக்குறிச்சி தொகுதியில. இந்த அரவாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி சாதாரண தொகுதி அல்ல. இந்தியாவிலே தமிழகத்திலேயே இன்னைக்கு பரப்பளவுல வெள்ளிவாக்கத்துக்கு அடுத்து அரவாக்குறிச்சி தொகுதி தான் மிகப்பெரிய தொகுதி. ஒவ்வொரு முறையும் இந்த அரவாக்குறிச்சி தொகுதி பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்கது மாதிரி ஒவ்வொரு முறையும் பேசப்படும். கடந்த முறை கூட 2 முறை இடைத்தேர்தல் வந்தது, உங்களுக்கு தெரியும். அதனால பாத்தீங்கன்னா இந்த அரவாக்குறிச்சியில ஜெயிக்க முடியாது. இது இவங்க சேர்ந்திருக்காங்க, அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்ம ஒற்றுமை நீக்கில் அனைவருக்கும் தாழ்வு. நம்ம அனைத்து மக்களும் சேர்ந்தா நிச்சயமா ஜெயிக்கலாங்க. ஜெயிக்க முடியாம இல்ல. 30,000 ஓட்டு விட்டுருங்க, அந்த 30,000 ஓட்டு நமக்கு வேண்டாம். ஆனா களப்பணி சரியா செஞ்சா இந்த முறை எங்களுடைய தலைவர் நிக்கட்டும். அவர் யாராக இருந்தாலும், என்னுடைய மாவட்ட தலைவர் இருந்தாலும் சந்தோஷம், முன்னாள் மாநில தலைவராக இருந்தாலும் சந்தோஷம். களப்பணி செய்து சிறப்பான முறையில ஓட்டுவாங்க. அரவாக்குறிச்சி தொகுதியில் ஜெயிக்க வைப்போம். இந்த மாற்று மாலையை ஒழிப்போம். நீங்க தான் நினைச்சுக்கிட்டாங்க ஜெயிக்க முடியாது. ஏன் ஜெயிக்க முடியாது? உண்மையிலேயே விவசாயிகளும் நல்லவர்களும் நல்ல மக்கள் இருக்காங்க. ஏன் எல்லாருமே போடுவாங்க. நம்ம போய் பேசணும்னா மோடியோட திட்டங்கள், மோடியோட அற்புதமான பல என்னென்ன செஞ்சிருக்காரு, எப்படி 3 முறை இன்னைக்கு ஹாட்ரிக் வரலாற்று சாதனை. யாருமே இந்த மாதிரி தொடர்ந்து 3 முறை வந்தது. ஆனா மோடி ஜெயிச்சிருக்காருன்னா அதற்கு காரணம் அவருடைய சாதனை. அத்தனை செஞ்சிருக்காங்க. அதனால இந்த BLA2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் உள்ள போகணும். சரியான நபர் நம்மளோட கட்சிக்காரங்களை இப்ப நம்ம தலைவர் நிக்கிறாங்கன்னா இந்த ஓட்டுனா இவங்களை போட வைக்கணும். 2002ல திருத்தினாங்க. இப்ப குறிப்பா நம்மளுடைய மாநில தலைவர் கொங்குநாத்தின் சிங்கம், இளைஞர்களின் இதய துடிப்பு, எங்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் அண்ணாமலை 2002ல 18 வயசு ஆகல. அவர் 84ல பிறந்தார். அவரோட ஓட்டு அரவாக்குறிச்சி தொகுதியில இல்ல, திருத்தி அமைக்கப்பட்டது. உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்ப அண்ணாமலையோட ஓட்டை சேர்க்கணும்னா அதுக்கு ஃபார்ம் 6 இருக்கு. ஃபார்ம் 6ல நீங்க சேர்க்கணும். அவரோட அப்பா இருப்பாரு குப்புசாமி, அம்மா இருப்பாங்க. இப்ப அவங்க ரிலேஷன்ல சேர்த்து ஃபார்ம் 6ல கொடுத்து அவரை நம்ம சேர்த்தரலாம். இப்ப ஃபார்ம் 7ங்கிறது நீக்கிறது. இதுல ஃபார்ம் 7 யாராவது இறந்துட்டாங்க, இல்ல வெளியூர்ல வேற இடத்துல ஓட்டு இருக்கு, மீண்டும் இருக்குன்னா அவங்களை நீக்கணும்னா ஃபார்ம் 7. ஃபார்ம் 8 என்னன்னா எனி கனெக்ஷன்ஸ், ஏதாவது கணவர் பேர் மாறிடுச்சு, வீட்டுக்காரர் பேர் மாறிடுச்சு, தெரு பேர் மாறிடுச்சு, வீட்டு நம்பர் மாறிடுச்சு, என் பூத்தே மாறிடுச்சு, என் ஓட்டு இது என்னோட இதே மாறிடுச்சு அப்படின்னா, இப்ப நான் புகழூர் நகரம் முருகம்பாளையம் என்னோட ஓட்டு வேலாயுதம் பாளையம்னா அதையெல்லாம் திருத்தணும்னா ஃபார்ம் 8. இப்படி இந்த SIR SIR பேரு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி தருவோம். இந்த வாக்கு இதுல நீங்க 2 கலர் போட்டோ கொடுக்கணும். உங்களை சேர்க்கறதுக்கு 6வது ஃபார்ம், நீக்கிறதுக்கு 7வது ஃபார்ம், திருத்தங்கள் 8வது ஃபார்ம். நீங்க இப்ப 13 வகையான ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்த் சர்டிபிகேட் கொடுக்கலாம், ஜாதி சான்றிதழ் கொடுக்கலாம், ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ் கொடுக்கலாம், காலேஜ் சர்டிபிகேட்ஸ் கொடுக்கலாம், நீங்க உங்களுடைய பாஸ்போர்ட் கொடுக்கலாம், பாஸ்புக் கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், ஆதார் அட்டை, இப்படி 13 வகையான ஆவணங்களை சொல்லியிருக்காங்க. அந்த ஆவணங்களை வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். இது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஓட்டு ஏதாவது இதுல நாங்க ஃபார்ம் கொடுப்போம், டவுட் இருந்தா நீங்க என்னிடமோ என்னுடைய இணை அமைப்பாளர் இளங்கோ இருவரையும் எந்த நேரத்திலும் நாங்க போன் நம்பர் தரோம். தொடர்பு கொண்டீங்கன்னா இது சம்பந்தமான இதுக்கு நான் விளக்கம் தரோம். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை.
BLA 2ல தெளிவா நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்குதான் சென்னையில பயிற்சி பயிலரங்கம். உள்ள போறவங்க சரியான அந்த BLA 2 253லயும் நம்மளுடைய கட்சிக்காரர்கள் போனோம். அதுலயும் குறிப்பா BLA 1ங்கிறது நாங்க அரவக்குறிச்சி சட்டமன்ற தலைவர் கொடுத்திருக்காரு. இந்த கலெக்டர் ஆபீஸ்ல எங்களை நாங்க பதிவு பண்ணிக்கிட்டோம். நாங்க ERO கிட்ட சொல்லி இந்த தொகுதியோட நாங்க பேசிக்குவோம். அதே மாதிரி இந்த BLO பூத் லெவல் ஆபீசர் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்ல வருவாரு. நீங்க வந்து BLA 2 பூத் லெவல் ஏஜென்ட் 2, நாங்க 1 நீங்க 2. சோ அவங்க கிட்ட உங்களோட பூத் லெவல் ஆபீசரோட நம்பரை நீங்க வாங்கிக்கங்க. அவர் எப்பெல்லாம் வீட்டுக்கு போறாரோ நீங்க கூட போறோம். இப்போ உங்களோட தெற்கு மண்டல போறாங்க, வெங்கடாபுரத்துல போறாங்கன்னா நீங்க கூட போலாம். யார் அந்த பூத்தோட ஏஜென்ட் BLA 2 போய் அவங்க கிட்ட கரெக்டா பண்றாங்களா என்ன ஏதுன்னு நீங்க கேட்டுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அதனால நீங்க ஏதாவது ஒரு டவுட்ஸ்ல இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த முறை செய்யறதுனால திருட்டு ஓட்டு போட முடியாது. இந்த திருட்டு திமுகவை திருடர்கள் முன்னேற்ற கழகத்தை அரியோடு ஒழிக்க வேண்டும், வேரோடு அகற்ற வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி 41 பேர் கல்லூரியில செத்து போய் பெரிய பிரச்சனையாச்சதற்கு காரணம் அவர்கள் தான். இந்த ஒரு விஷயத்தை வச்சே திமுக அடியோடு கூடாரத்தை காலி செய்து விடலாம். அதிலும் குறிப்பாக இந்த BLA 2 நிச்சயமாக தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்யும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நிச்சயமாக நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யலாம். அதெல்லாம் உங்களோட கையில தான் இருக்கு. இதுல ஏதாவது டவுட்ஸ், உங்க பேரு இதுதான், இதெல்லாம் எல்லாம் ஈஸியா புரியும். இல்லைன்னா சொல்லுங்க, நாங்க சொல்றோம். உங்களோட கலர் போட்டோ 2 வேணும். உங்க மண்டல தலைவர்கிட்ட அந்த ஃபார்மை கொடுத்துறேன். அந்த மண்டல தலைவர்கிட்ட கொடுக்குறேன். நீங்க BLA 2 பதிவு பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க உங்க மண்டல தலைவர்கிட்ட சொல்லுங்க, நாங்க அங்க ஒருத்தரேன். இந்த மாவட்டத்துல 2 பேர், இந்த சட்டமன்ற தொகுதிக்கு 2 பேரை நியமிச்சிருக்கோம். என்னுடைய கணவர் வழக்கறிஞர் PK ரவியும், இந்த வழக்கறிஞர் திரு மாவட்ட தலைவர் திரு வைத்தீஸ்வரன் மூத்த வழக்கறிஞர் 2 பேரு உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதுல கிளியர் பண்ணணும், இதுல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்கள போட்டிருக்கோம். அது கூட பொறுப்பாளர் ஒருத்தர் இந்த அரவக்குறிச்சி மேற்கு மண்டலத்தின் பிரபாரி மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்களையும் போட்டிருக்கோம், கட்சிக்காரர். 3 பேரையும் நீங்க தொடர்பு கொண்டு ஏதாவது டவுட் வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணி, குறிப்பா என் கணவரும் சார் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க இதை சிறப்பா செஞ்சிடலாம். நீங்க வந்திருக்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அரவக்குறிச்சி சட்டமன்றத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் இன்னும் 6 மாத காலம் உங்களோட பயணம் செய்ய இருப்பதால் இன்னும் நிறைய கூட்டங்கள் உங்களோடு ஒவ்வொரு இதுலையும் சிறப்பா செய்யணும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. அடுத்த இதுல கிளைத்தலைவர் BLA 2 சக்தி கேந்திர பொறுப்பாளர் வாங்க. இல்லாத மண்டலையும் சிறப்பாக உருவாக்கி இந்த அரவக்குறிச்சி தொகுதி தமிழகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு தொகுதியாக நம்ம கொண்டு வரணும். நம்ம முதன்மை தொகுதியாக உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உறுதி எடுத்துக்கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவிலே ஏற்கனவே 18 மாநிலத்தில் ஆழ்வார். இன்னும் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தனி ஒரு கட்சியாக வர வேண்டும். அப்போதுதான் மக்கள் எல்லாம் நலமும் வளமும் கடவுளின் அருளும் பெற்று நலமோடு வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு கொடுத்த என்னுடைய தங்க தலைவர், சிங்க தலைவர், அன்பு தலைவர், இந்த மாவட்டத்தின் ஆற்றல் செயல் வீரர் மரியாதைக்குரிய செந்தில்நாதன் அவர்களுக்கு நன்றி சொல்லி, என்னுடைய இணை அமைப்பாளர் எனக்கு சூப்பரானவர், எப்போ கேட்டால் அக்கா செஞ்சுக்கலாம், பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்த என்னுடைய இணை அமைப்பாளருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த மண்டபத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த ஜவஹர் அரவக்குறிச்சி மேற்கு மண்டலத்தின் தலைவர் ரொம்ப சிறப்பா எனக்கு ஒவ்வொரு நேரமும் என்னோட தொடர்பு கொண்டு நேற்று கூட 12 மணி வரைக்கும் என் கூட இருந்து இந்த இதை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தார். இந்த மண்டபத்தை கொடுத்த தங்கதுரை எல்லா அவர்களுக்கும், எனக்கு இங்கே கூட இருந்து எல்லா வகையிலும் பணியாற்றிய தெற்கு மண்டலின் தலைவர் தங்கவேல் ரஞ்சித்குமார், கிழக்கு மண்டல தலைவர் அக்கா சகோதரி செல்வி பழனிசாமி, வடக்கு மண்டல தலைவர், உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொண்டு, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பினை கொடுத்து என்னுடைய தலைவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி. இப்போது நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். துணைத்தலைவர் பழனிசாமி மேடை வாங்குவார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரவக்குறிச்சி சட்டமன்றத்திற்குட்பட்ட நம்முடைய அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்.